மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாரு, மதுரைக்கு போயிருக்கேன். எல்லா தோழிகளும் கோயிலுக்கு போனாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போக சூழல் இல்லை. நான் வாசல்ல உட்காந்துருக்கேன், எல்லாரும் உள்ள போனாங்க. வெளியில போர்டு போட்டிருந்தது, நான் வெளியில வாசல்ல காத்திருக்கிறேன். இவங்க எல்லாம் கோயில்ல போய் ரொம்ப நுட்பமா கவனிச்சுக்கோ. கோயிலுக்கு போயிட்டு இவங்க திரும்பி வராங்க. திரும்பி வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அவ்வளவு நேரம் ஆகுது போல. உள்ள போய் திரும்பி ஃபுல்லா சுத்தி வருது. 2 hours ஆச்சு. நான் 4 o'clockல இருந்து கடை திறப்புல இருந்து உட்காந்துருக்கிறேன். கோயில் நட திறந்தாங்க. நட திறந்து ஒரு 6:30 ஆயிடுச்சு. 7 மணி அப்படிதான் உள்ள அவங்க வராங்க. அதுக்குள்ள எனக்கு நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். நான் வாசல்ல உட்காந்துருக்கேன். அப்ப கோயில் யானை, எனக்கு என்னன்னு தெரியல, யானை ரொம்ப பிடிக்கும். அது கண்ணு மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்கு வராது, அது உடம்பெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். ஆறா ரொம்ப பெருசு இருக்கு. நீ எந்த யானை மேல உட்காந்தாலும் அது இடிக்காம கூட்டிட்டு போவோம். நாம சும்மா இங்க தலைவாசல் இருந்தாலும் நம்ம இப்படி குனிஞ்சிட்டு போவோம், நம்ம முட்டிக்குவோமோன்ட்டு. யானை முற்றதே இல்லைங்க. ஏன் யானை கஜமிருகமா இருக்கு, ஏன் யானைக்கு அவ்வளவு பவர் அப்படிங்கறத நம்ம சாதாரணமா நம்ம பார்த்தாலும் நமக்கு புரியாது. எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். யானை பார்த்துட்டு இருக்கேன், இப்படி அசைஞ்சு நின்றுட்டே இருந்துச்சா, எனக்கு திடீர்னு ஒரு ஆசை, போய் தான் ஆசீர்வாதம் வாங்குவோமே. நேரா எழுந்துருச்சேனா, பரிசை திறந்து பார்த்தா 40 ரூபாய் இருந்துச்சு. நேரா 20 ரூபாய்க்கு ஒரு பழம் இருக்குல்ல, பழ சீப்பு, அது கிடைச்சது. 20 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 6 பழம் ஏதோ இருந்துச்சு. வாங்கிக்கிட்டு யானை கிட்ட போய் கொடுத்தேன். யானை அப்படியே வாங்கி உள்ள போட்டுச்சு வயல. இப்படியே நிக்கிறேன், அது ஆசீர்வாதம் பண்ணல. ஒரு பொடியை இந்த மாதிரி வந்தான், 1 ரூபா கொடுத்தாங்க. டொம்முன்னு ஆசீர்வாதம் பண்ணிச்சிங்க. அதுக்கு நான் பார்த்தேன், யானை, ஏ யானை, உனக்கு நான், நீ என்கிட்ட இப்படி கை நீட்டிலாம் காசு போடுற அளவுக்கு நீ பிச்சைக்காரனும் இல்லை, நான் அவ்வளவு பணக்காரியம் இல்லை. யானைக்கு யாருங்க பிச்சை போடுறது? போட மாட்டேன். சாப்பாடு கொடுக்குற ஆசீர்வாதம் பண்ணு. அது காசு வாங்கினதான் ஆசீர்வாதம் பண்ணு. அதுவும் வாழைப்பழத்தை வாயில போட்டுக்குது, காசு வாங்கி பாகன் கையில கொடுக்குது. டொங்குன்னு ஆசீர்வாதம். எனக்கு மறுபடியும் கோவம். 20 ரூபாய்க்கு மறுபடியும் வாழைப்பழம் வாங்கிட்டு போய், இந்த பாரு இப்ப தர மரியாதையா ஆசீர்வாதம் பண்ணு. அது மறுபடியும் வாயில போட்டுக்குச்சு. இப்படிங்குது. பாகன் சொன்னா 1 ரூபா போடுங்க மேடம், அப்பதான் அது பண்ணோன்னு. ஆசீர்வாதம் ஒன்றும் வேணாம், போ. பிச்சை எடுக்கிற யானை இல்லை நீ, எவ்வளவு பெரிய ஆளு நீ, கை நீட்டலாமா? நீ யார் கையில இப்படி நீட்டலாமா? நீ நீட்டுற. அதுக்கிட்ட நான் மனசால பேசிட்டு போய் உட்காந்துட்டு கோவம் எனக்கு அப்படி பொங்குது. எனக்கு கோவம். உட்காந்துட்டேன். என்ன மனசு இது? உட்காந்துக்கிட்டே பாக்குறேன், முக்குருணி விநாயகரா, சித்தி விநாயகர் உள்ள இருக்கிறாரு. சித்தி விநாயகர் மதுரை கிழக்கு வாசலா, கிழக்கு வாசலுக்குள்ள இருக்கிறார். நான் உட்காந்துட்டு இருக்கிறது கிழக்கு வாசல் பக்கம் தான். நான் பாக்குறேன், இந்த பெரிய விநாயகர் யானை, இந்த பெரிய தொப்பை. ஆண்களுக்கு சொல்கிறேன், விநாயகனுக்கு மட்டும்தான் தொப்பை அழகு. அதுல ஒரு பெல்ட், பாம்பு பெல்ட் அழகா முடிச்சு போட்டு, முன்னால ஒரு மூஞ்சூறு நிறைய சாப்பாடு அப்படி இருக்கிறாரு. இருக்குது தும்பிக்கை வச்சுட்டு இப்படி இருக்காரு. ஒரு தந்தம் இப்படி இருக்கு, ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கு. என்னடான்னு பாக்குறேன், அந்த சிலைய தூரத்துல இருந்து பாக்குறேன். அந்த சிலையில தந்தம் உடைஞ்சிருக்குது. ஏன்னா மகாபாரதம் எழுதுகின்ற பொழுது வியாசர் சொல்ல, விநாயகன் தான் மகாபாரதத்தை எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற பொழுது அவர் இடத்தில் எழுத்தாணி இல்லை. காலம் வியாசர் மூலமாக மகாபாரதத்தை சொல்ல தொடங்கியவுடன் எழுத்தாணிக்கு பதிலாக தன்னுடைய தந்தத்தை உடைத்து எழுத்தாணியாக மாற்றிக்கொண்டாராம். தன் அழகை உடைத்து எழுத்தாணியாக மாற்றிக்கொண்டவர் தமிழர் இனத்திலே மூலக்கடவுளாக பார்க்கப்படுகிறார். சரியா? அவரை பார்த்தேன் பாரு. அவர் முன்னால எல்லாரும் இப்படி கன்னத்துல இப்படி போடுறாங்க, இங்க போடுறாங்க, காதை இப்படி பிடிச்சிக்கிறாங்க, தோப்பு கரணம் போட்டுட்டு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருங்க சரிங்களா, விநாயக பெருமானே, மனசுல பளிச்சுன்னு ஒரு கேள்விங்க. வெளியில இருக்கிறத யானை, உள்ள இருக்கிறத யானை. ஒரு யானை நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, ஒரு யானை நமக்கெல்லாம் பிச்சை போடுது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? எங்க ஐயா, என்னுடைய ஆன்மீக குரு கிட்ட போய் கேட்டேன், ஐயா என்னையா இதுவும் யானை அதுவும் யானை, அது நமக்கு பிச்சை போடுது, இது நம்ம கிட்ட பிச்சை கேக்குது, எப்படியா இது, என்னையா தத்துவம்? உடனே அவர் ஒரு தத்துவத்தை சொன்னாரு. நான் அதை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அவர் சொன்னார், யானை மதம் பிடிக்கும் சுல்தானா. மதம் அப்படிங்கிறது யானையினுடைய பலவீனம். மத்தகமெல்லாம் வீங்கிரும், கண்ணிலிருந்து வாயிலிருந்து கருப்பு நீர் வடியும், யாரை பார்த்தாலும் மிதிக்கும், யாரை பார்த்தாலும் அழிக்கும். அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மதம் எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, கோயில் யானைக்கும் பிடிக்கும். அது என்ன பண்ணுது? தன்னுடைய பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் அங்குசம். அங்குசம்னு ஒண்ணு இருக்குது. கும்கி படம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
கையில வந்து ஒருத்தர் அங்குசத்தை வச்சுட்டே சுத்தர். படம் சொன்னதான் பிள்ளைங்களுக்கு புரியுது, என்ன பண்றது? அந்த அங்குசத்தை, தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை அது பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. அவன் தான் இதை அடக்கணும். அதனால இது பிச்சை கேக்கு. உள்ள போய் விநாயகனை பார், உங்க வீட்டுல விநாயக சிலை இருந்தால் பார், அவர் கையில் வைத்திருப்பதே ஃபர்ஸ்ட் கையில் அவர் வச்சிருக்கிறது அங்குசம் தான். எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். எவன் ஒருவன் அதை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான். குழந்தைகளே, உங்கள் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்கள் யாரிடத்திலும் கொடுக்காதீர்கள். உங்க கையில வச்சிருங்க. உங்களை நீங்களே அடக்கிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே தடை போடுங்க. ரியாக்டிவா இருக்காதீங்க, ப்ரோஆக்டிவா இருங்க. இது என் வாழ்க்கை. நான் 16 வயது கடந்திருக்கிறேன். இன்னும் 5 ஆண்டுகள் என்னிடத்தில் உண்டு. நான் யார் என்று இந்த உலகம் என்னை பார்த்து கேட்கும். பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் உன்னை எதுவுமே கேட்காது. பிள்ளை படிச்சிட்டு இருக்கிறியாப்பா, நல்லா படி, இப்படிதான் சொல்லும். காலேஜ்க்கு போகிற வரைக்கும் கூட கேட்காது. காலேஜ் முடி அடுத்த நாள்ல இருந்து கேட்கும், என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, இப்படி சொல்றேன் புரிதான் பார். நீ துறைமுகத்தில் இருக்கும் கப்பல், துறைமுகத்தில் இருக்கும் கப்பல். இந்த துறைமுகத்தை கடந்து அது நடுக்கடலை சந்திக்கின்ற பொழுது நடுக்கடலில் இருக்கக்கூடிய அத்தனை சூறாவளிகளையும் அது சந்திக்க வேண்டும் என்றால் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கப்பல் எப்படி கட்டப்படுகிறதோ அந்த உறுதிப்பாடுதான் உனக்கு நடுக்கடலில் பயன்படுமே தவிர நடுக்கடலில் உனக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள். லோட் யுவர்செல்ஃப் ஹியர் இட்செல்ஃப். இங்க ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய, இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எனக்கு நிறைய ஆசை உண்டு குழந்தைகள். இப்படி சொல்ற உனக்கு புரிதான் பாரு. மறுபடியும் கை தூக்குவ. நான் சொன்னா உன்னை நான் இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேருக்கு கார் டிரைவ் பண்ணணும்னு ஆசை? டிரைவர் வச்சுக்கணும். நீ என்ன கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றது? இல்ல இங்க இரு இரு. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? நான் இப்ப சொல்றேன் பாரு, ஒரு காட்சி சொல்றேன், கை கீழே போடு. ஒரு காட்சி சொல்றேன். இருக்கிறதுலயே ஆக உயர்ந்த ஆடி கார், சரியா? ஆடி கார். அந்த காரினுடைய விலை ஒரு 2 கோடி 2.5 கோடின்னு வச்சுக்கோ. பெரிய கார் லிம்போகினின்னு வச்சுக்கோ, பெரிய கார், ஓகேவா? அந்த காரை சென்னையில இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், என் ஊரு பத்தி சொல்றேன், ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல ஒரு 100-120 ஸ்பீட்ல எனக்கு பிடித்தமான கலரான அந்த காரை நல்ல சத்தமா மியூசிக் சிஸ்டம் வச்சுக்கிட்டு தனியா ஓட்டிட்டு வரணும்னு ஆசை. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? ஆசையா? அப்படியே கீழே போடு, அப்படியே கீழே போடு. நீ ஆசைப்படுறல, நான் சொல்றேன் பாரு, நீ நம்பு, கையை கீழே போடு. நீ ஆசைப்படுறல, ரொம்ப ஆழமா ஆசைப்பட்டனா நீ நிச்சயமா அந்த காரை ஓட்டுவ. ஆனால் எங்க தெரியுமா தப்பு பண்ற? இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க இந்த உலகத்துல அத்தனை பேரும் ஆசைப்படுறாங்க. பல நேரங்களில் என்ன ஆகுதுன்னா இப்படி ஆசைப்படுறவங்க டிரைவர் ஆயிடுறாங்க. ஏன் தெரியுமா? யார் காரங்கிறத அவங்க பிரபஞ்சத்துக்கு சொல்றதே இல்லை. யார் காரை ஓட்டுறதுங்கிறது முடிவு செய். அது உன் காரா இருக்கணும், நீ விலை கொடுத்து வாங்கிய காரா இருக்கணும். இல்ல நான் போன் பண்ணி சென்னையில இருக்க என்னுடைய கார் பாண்டிச்சேரிக்கு எடுத்துட்டு வந்துரு, தனியா தான் வரப்போற, ஜாகிரதைன்னு முதலாளி போன் வச்சுட்டாருன்னா நீ கனவு கண்டது நினைவேறிவிடும். ஆனால் நீ அங்கே டிரைவராகத்தான் இருப்பாய். வாழ்க்கையில் நான் என்ன ஆக வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆழமாக பெரிய விஷயங்களை நினை என் குழந்தைகளை. ஆழமா நான் பொய் சொல்லல குழந்தைகளை. ஆசிரியை நான் பொய் சொல்வதில்லை. சத்தியத்திற்கு சாட்சியமாக சொல்லுகிறேன். உன் வயதிலே நான் கண்ட கனவுகளை 20 ஆண்டுகள் கால எல்லைக்குள் இயற்கை எனக்கு தந்திருக்கிறது. ஆனால் அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட அந்த கனவை நான் கண்டது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். உங்களில் ஆசைதான் இருக்கிறதே தவிர பல பேருக்கு கனவு இல்லை. கனவு காணுங்க. எனக்கு நயாகராவை தொடணும்னு ஆசை, நயாகராவை தொடணும்னு ஆசை, பார்க்கணும்னு இல்ல. நயாகராவை தொடணும்னு ஆசைப்பட்டனா, மக்காவை தொடணும்னு ஆசைப்பட்டனா, தொடணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இயற்கை அந்த வாய்ப்பை தருகிறது. ஆசைப்படணுமே. பல நேரங்களில் ஆசைகளை கனவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். பெரிய கனவை, சின்ன கிரைம், சின்ன கனவு கிரைம். ஸ்மால் aim is a crime என்று சொல்லுகிறார் அப்துல் கலாம். Have a fantastic dream. மிகப்பெரிய ட்ரீமாக கொண்டு வா. வாழ்க்கையில் நீ கொண்டு வருவதற்கு உனக்கு அது தடையாகத்தான் இருக்கும். பல விஷயங்கள் தடையாக இருக்கும். ஆனால் நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோயே, அதை நீ நிறைவேற்றி விடலாம். எங்க நிமிர்ந்து உட்கார். சொன்ன உடனே நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க வாழ்க்கையில இப்போ ஒரு வினோதம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்து 2 இன்ச் உயர்ந்திருக்க. உயர்ந்தியா இல்லையா? சில பேர் ரொம்ப குனிஞ்சு உட்கார்ந்துருந்தீங்க, 5 இன்ச் உயர்ந்திருக்கிறீங்க. சரியா?
வாழ்க்கையில் நாம் யார் பேச்சை கேட்பது? இளமையிலேயே சில பேச்சுகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அடிப்படையில் சில உண்மைகள் நமக்கு வந்து சேருகின்ற பொழுது அந்த உண்மைகளை உண்மையான முகத்தோடு வாங்கிக்கிறது இருக்குல்ல. இந்த டீச்சர்ஸ்க்கு சொல்ற ஒரு திருச்சியில தாங்க நடந்தது. ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான், செய்யக்கூடாத தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணானா? என்ன பார் என்ன தப்பு பண்ணான் தெரியுமா? நான் அந்த தப்பு பண்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு மீட்டிங்ல நான் பேசிட்டு இருந்தேன். பேசும்போது இப்ப 3 நாளுக்கு முன்னால கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், 2 பேர்கிட்ட மட்டும் ஜாகிரதையா இரு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பக்கத்துல பேசுவான், கவனத்தை சிதறடிப்பான், நீ கொஞ்சம் ஜாகிரதையா இருன்னு. உடனே கடைசியா கேள்வி கேட்ட ஒரு பையன் சொன்னா, நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? என் பக்கத்துல இருக்கிறவன் எப்படி எனக்கு எடுக்க முடியும்? அது நீங்க சொன்னதை நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் எனக்கு புரிஞ்சு போச்சு, அவன் பேச்ச கேட்கிறவன் இல்ல, அவன் பேசுறவன் தான் எதிர்ப்பான். பேசுறவனை கவனம் வச்சுக்கோ. யார் பேசுகிறார்களோ அவர்கள் பேச்சு நம்முடைய காதில் விழுகின்ற பொழுது பாருங்க, காதுக்கும் கண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். காது போய் எதையும் வாங்கிக்காது, கண்ணு போய் பிடிக்கும். கண்ணு மேயும், காது மேயாது. காதுல எது விழணும் எது விழக்கூடாது நீ தான் முடிவு பண்ணணும். உனக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது உங்ககிட்ட யாராவது பேசுறாங்கன்னா அவர்களை பேசாதே என்று சொல்லி முக்கியமான விஷயத்தை கவனிப்பதற்கான பேராற்றல் உனக்குத்தான் இருக்க வேண்டும், அடுத்தவர்களை பற்றி சொல்வதல்ல. நான் பல நேரங்களில் இதை பார்த்திருக்கிறேன். உன்னை மற்றவர்கள் பயன்படுத்துவதிலிருந்து நீ உன்னை பாதுகாத்துக் கொள். நாம் அதை செய்வதே இல்லை, அடுத்தவர்களுக்கு பலியாகி போகிறோம். என்னுடைய பயணங்கள், என்னுடைய படிப்பு, என்னுடைய மற்ற முயற்சிகள் பல்வேறு விதமான ஏற்றங்களை எனக்கு தந்திருக்கு. எனக்கெல்லாம் இந்த ஏற்றங்கள் கிடைப்பதற்கு என் வீட்டுச் சூழல் அனுமதிக்காது. வறுமையின் உச்சம், உண்பதற்கு உணவு கிடையாது. ஆனால் இன்றைக்கு 31 நாடுகளுக்கு மேல் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையா நான் சொல்றேன் குழந்தைகளே, 23ஆம் தேதி இரவு எனக்கு கனடாவுக்கு பிளைட். நாளை மறுநாளா 3 நாளுக்கு அப்புறமா இதே மாதம் முடிய அந்த மாதத்தை ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் அமெரிக்காவிற்கு பயணமாகிறேன். உலகமெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் நான் பேச வருவதற்கு பின்னால் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் வேறு எதுவும் இல்லை. என்னை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நீ எங்கேயாவது சந்திக்கும் பொழுது, மேடம் அன்னைக்கு கவுந்தம்பாடி ஸ்கூலுக்கு வந்தீங்கல்ல, அப்ப நான் 10th படிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் இங்க கனடால இருக்க டொரண்டோல தான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கேன். என்கிட்ட 600 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 100 பேர் தமிழர்கள். உங்களுக்கு எப்ப மேடம் ஃபிளைட்? அந்த 100 தமிழர்கள் கிட்ட ஒரு டாக் கொடுத்துட முடியுமா? நீங்க என்ன ரெம்யூனரேஷன் கேட்கறீங்களோ நான் அதை கொடுத்துறேன். கேட்டுற மாட்டியா? உன்னை நான் அங்கே சந்தித்து விட மாட்டேனா? ஏதோ ஒரு பெரும் பிரச்சனையோடு நான் வருகிறேன். அந்த நேரத்தில் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரத்தில் நீ இருந்து விட மாட்டாயா? அப்படித்தான் நான் இங்கே உன்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். பெரிய விஷயங்களை கனவு கொள். சாதாரண விஷயங்களை பற்றி யோசிக்காதே. பெரிய விஷயங்களை பற்றி நினைக்கின்ற பொழுது அந்த பெரிய விஷயங்கள் உன்னை வந்து சேரும். பல நேரங்களில் இந்த புத்தி இருக்குல்ல, அது சின்னதா யோசிக்கும். சின்னதா யோசிக்கிறவங்களுக்கு விடிவே கிடையாது. நான் அதை யூடியூப்லயும் சொல்லியிருக்கேன், சமூக வலைதளத்துல லைவா இருக்கிறதுனால மறுபடியும் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். ஒரு பிச்சைக்காரன் கையில ஒரு ராஜா ஒரு செப்பு காசு போட்டார். பிச்சைக்காரன் பிடிச்சான் பாருங்க, கேட்ச் விட்டுட்டான், சாக்கடையில விழுந்துருச்சு. ஐயோ அப்படின்னு பதறி சாக்கடையில கை போட பண்ணோட ராஜாவுக்கு கில்ட்டி ஆயிடுச்சு. ராஜா கீழே இறங்கி வந்தார். சாரி, நான் தான் அப்படி தூக்கி போட்டுக்க கூடாது, இந்த வெள்ளி காசு வச்சுக்கோங்க. ஹாய், வெள்ளி காசு வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில கை போடும். ஏய், நான் தான் வெள்ளி காசு கொடுத்துட்டேன்ல, ஏன் சாக்கடையில இப்ப கை போடுற? விட்டுடு. சரி இரு, ஒரு தங்க காசு கொடுத்தார். இப்ப போட மாட்டல, இந்த தங்க முடிப்பு வச்சுக்கோ. வாங்கிட்டு மறுபடியும் போடுறான். ராஜா சொன்னார், என்னடா வேணும் உனக்கு? இந்த சாக்கடையில கை போட்டு காசு எடுக்கிறது எப்படா விடுவ? உன் கையில வெள்ளி வந்துருச்சு, தங்கம் வந்துருச்சு, தங்கத்துக்கு முடிப்பு வந்துருச்சு. சரிடா, நாளையில இருந்து என் ராஜ்யத்தில் நான் பாதி தரேன்டா, சாக்கடையில கை போடுறது விட்டுருவியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் கேட்டானா, அந்த ராஜ்யத்தை பிரிக்கும் போது இந்த சாக்கடை வருமா சார்னு. என்ன பண்ணுவ நீ? எவ்வளவு தூக்கிட்டு போய் உயர்த்தினாலும் அங்கே கீழே விழுவனா? வாழ்க்கை குழந்தைகளை வாய்ப்பை தரும். மறுபடியும் வாய்ப்பை எடுத்துக்கொண்டு மறுபடியும் உன் இடத்திற்கு நீ வராது, முன்னேறி போயிட்டே இரு, அடுத்த கட்டத்திற்கு போயிட்டே இரு. ஆனால் இவர்களை போல் திரும்பி பார்த்து நீ வந்த வழியில் இருக்கக்கூடியவர்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தி விட்டு போ. இந்த விஷயத்தில் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு குருநாதர் ஒரு இடத்துல இருந்து வெளியில போனார். 3 மாசம் 12 சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்களில் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நீ அதில் இருக்கிறாய். 12 சீடர்கள் கிட்ட சொன்னார், கொஞ்சம் விதைகளை கொடுத்து சொன்னார், இதெல்லாம் பூ விதைகள், இந்த ஒவ்வொரு பானை, எல்லாருமே 3 மாசத்துல இதை விதைச்சிட்டு தண்ணி ஊத்தி வைக்கணும், இதான் நிலம். கொடுத்துட்டார். அப்புறமா என்ன பண்ணார்? போகும்போது அவர் ஒரு வேலை பண்ணிட்டு போயிட்டார். ஆனா அந்த என்ன வேலைன்னு அவர் சொல்லல. திரும்பி வரார் 3 மாசம். அந்த பகுதி இருக்குல்ல,
12 இடம் இருக்குல்ல, அதுல ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சமா பூத்து இருக்கு, மத்த இடம் ஃபுல்லா பூத்து இருக்கு. அந்த கொஞ்சமா பூத்த அந்த இடம் இருக்குல்ல, அந்த மாணவனை கூப்பிட்டார், இங்க வா, எனக்கு பிறகு இந்த ஆசிரமத்தை நடத்தக்கூடிய பொறுப்பை நான் உனக்கு தருகிறேன். எல்லாரும் சொன்னாங்க, அவனுடைய தோட்டத்துல பூவே இல்ல, அவனுக்கு போய் நீங்க பதவி கொடுக்குறீங்க. அவர் சொன்னார், குளத்துக்கும் தோட்டத்துக்கும் நடுவுல நான் நிறைய விதைகளை தூவிட்டு போயிருந்தேன், உங்க எல்லாருக்கும் பானை கொடுத்தேன்ல, இவனுக்கு மட்டும் ஓட்டப்பானையை கொடுத்தேன். இவன் தன் பானை ஓட்டையாக இருக்கிறது என்பதற்காக தண்ணீர் ஊற்றாமல் இல்லாமல் பாதையெல்லாம் தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்தாலும் இருந்த அந்த அவர் சொல்லிட்டு போறார், ஒரு வாட்டி தான் எடுக்கணும் தண்ணி, இதே பானையில தான் எடுக்கணும், எல்லாத்தையும் குறிப்பு எழுதி கொடுக்கிறார். அவன் எடுத்து போட்டதனால நீங்கள் எல்லோரும் நான் சொன்ன இடத்திலே எனக்கு மலரை மலர்த்தி தந்தீர்கள், அவன் மட்டும் என் பாதையெல்லாம் பூக்களை மலர்த்தி தந்தான். என்ன அர்த்தம் தெரியுமா இந்த கதைக்கு? இந்த கதை புரியாது. என்ன அர்த்தம் தெரியுமா? டீச்சர்ஸ் ஏதாவது சொன்னாங்கன்னா அது ஓட்டப்பானையா இருந்தாலும் கேட்டுக்கோ, யாரெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் பாத்திகளில் பூக்களை வளர்ப்பார்கள், நீ மட்டும்தான் பாதையெல்லாம் பூக்களை வளர்த்தி வைத்திருப்பாய், பாதையெல்லாம் பூக்களை வளர்த்தி கொண்டு போ. கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையை தவற விடாமல் அடுத்த கட்டத்திற்கு நீ போக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு எங்க வீட்டுல எனக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டார், அம்மா நீ சைன் பண்ணுவியா, அந்த கிரீன் பென் எங்கம்மான்னு கேட்டார். கேட்கும் போதே அவருக்கு அவ்வளவு பெருமை, போன்ல நீ சைன் பண்ற கிரீன் பென் எங்கம்மா வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டார். ஏன்பா அப்படின்னு, இல்ல அது பத்திரமா எடுத்து வைக்கணும்ல, வீடு வந்து கிளீன் ஆயிட்டு இருக்கு, எடுத்து வைக்கிறதுக்காக கேட்கிற அந்த கிரீன் பென் எங்கன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பென்சில் இருந்து ஆரம்பிச்ச என்னுடைய வாழ்க்கை பயணம் இன்னைக்கு கிரீன் பென்ல இருக்கு. இந்த கிரீன் பென்னுடைய அதிகாரம் இன்னும் சில நாட்களில், இன்னும் சில வருடங்களில் கூடும். நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என் ஆசை என்ன தெரியுமா? எங்கேயோ ஒரு ஃபைல் இருக்கு, எங்கேயோ ஒரு கிரீன் பென் இருக்கு, உன் கையில எது வரப்போகுது? ஃபைல் எடுத்துட்டு கிரீன் பென் கிட்ட போறியா? கிரீன் பென்னை வச்சு உட்கார்ந்து இருக்கும் போது ஃபைல் உன்கிட்ட வரப்போதா? கிரீன் பென் வச்சுட்டு உட்கார், ஃபைல் உன்கிட்ட வரட்டும். ஃபைல் வரணும், நீ கிரீன் பென்ல கையெழுத்து போடணும்னா அவ்வளவு சாதாரணமானது அல்ல அந்த பயணம். இந்த மாணவ பருவத்தை நீ பயன்படுத்திக் கொள். திருச்சியில சார், நான் மறுபடியும் திருச்சி கதையத்தான் சொல்றேன். திருச்சியில ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், போலீஸ் வந்துருச்சு சார் உள்ள. என்ன தப்புனா, எங்கேயோ அவன் ஏதோ காசு ஏதோ இது பிஸ்கெட் ஏதோ திருடிட்டான். பிஸ்கெட் திருடினதுக்கு எதுக்கு போலீஸ் வருது? நான் அப்படி பாக்குறேன் அவனை, இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு, அங்க ஹாஸ்டல், உங்களுக்கும் சொல்றேன், மனசுல வாங்கி வச்சுக்கோ, தப்பே பண்ணாதவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லை. நீயும் தப்பு பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா மேடையில் உட்கார்ந்துருக்காங்களா அவங்க கிட்ட நான் வெளிப்படையா என்னையும் சேர்த்து கேட்கிறேன், தப்பே பண்ணாதவங்களா சார் நீங்கெல்லாம்? தப்பு பண்ணவங்க தான், ஆனா ஏன் தெரியுமா மேடையில் இருக்காங்க? ஒரே தப்பை திரும்ப செய்யல, அவ்வளவுதான். திரும்ப செய்யாதீங்க, அவ்வளவுதான். ஆனா மறுபடியும் செய்யவே முடியாதபடிக்கெல்லாம் பெரிய தப்பு பண்றவங்க இல்ல இந்த மேடையில. நான் ஒரு செய்தி சொல்றேன். அந்த பையன் பிஸ்கெட் திருடினவன், அந்த பிஸ்கெட் வைக்கிற அந்த டீ கடைக்காரர் பெரிய பாட்டில் வச்சுட்டாரு, அதுக்குள்ள கை போட்டு இவனால திருட முடியல, பாட்டில் திருடிட்டான். அது வந்து புதைச்சு வச்சுட்டாங்க மேடம், நடந்தது மேடம், புதைச்சு வச்சுட்டாங்க. நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போறேன், போலீஸ் வந்துருச்சு. நான் சொன்ன ஹெட் மாஸ்டர் கிட்ட, சார் விட்டுருங்க சார். எஸ் மேடம், திருடு விட முடியாது மேடம். சரி சார், அதுக்கு என்ன பெனால்ட்டியோ நாங்கள் கொடுத்துறோம், பையனை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாமே தவிர, பட் ரெக்கார்ட்ல வராம பையன் சார் எப்படி சொல்றது, எனக்கு குழந்தைகள் தோற்கக்கூடாது. தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள், அதை குற்றமாக மாற விடாதீர்கள். மேல அவன் இறங்கி வரான், எனக்கு பரவசப்படுறான். நான் அவன் எப்படி தெரியுமா இருந்தான்? ஒரு இந்த இப்போ பழைய பிரசிடென்ட் ஒபாமா இருக்கார் இல்லையா, அவர் சின்ன வயசுல இருந்தா எப்படி இருப்பார்? குறுப்பா அந்த முடி நாசி அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஜாகுவார் மாதிரி இறங்கி வராங்க. அவன் இவனா திருடுனா வந்து நிக்கிறான். போலீஸ் கேக்குது, எங்கடா வச்சிருக்கேன்? இந்த அங்க வச்சிருக்கேன். தோன்றான், அங்க இருந்து டப்பா வருது. அது எப்படி இவன் போலீஸ் வந்துச்சுன்னா, கூட இருந்தவன் இருக்கல 3 பேரும் சேர்ந்து தான் அதை செஞ்சிருக்கானுங்க. ஒருத்தன் 4 பிஸ்கெட் கேட்டிருக்கான், ஒரு தரமாட்டேன்னு சொல்லிட்டான் போல இருக்கான். அதான் போலீஸ் வந்திருக்குள்ள. கூட்டாளிங்க சண்டை. போலீஸ் வந்து அதுல பிடி மாஸ்டர், இப்பா எனக்கும் கலக்கம் தான் பிடி மாஸ்டர்னா. அந்த பேக் எடுத்த உடனே பிடி மாஸ்டர் இருக்கார்ல, அது வரைக்கும் சும்மா இருந்தவர் கையில அந்த கொட்டாய் திருநியாடான்னு அங்க இருந்து ஓடி வர்றாரு. இவன் போலீஸை பார்த்து கூட பயப்படலைங்க, பிடி மாஸ்டரை பார்த்து பயந்து போய் ஓடுனாங்க. ஏங்க நான் அந்த வயசுல, அந்த சின்ன பிள்ளைங்க வயசுல ஐ எம் அன் அத்லெட்டிக்ங்க, நல்லா ஓடுவேன், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், கபடி, ஓட்டம், இதுதான் என்னுடைய ஸ்போர்ட்ஸ். அவன் ஓடுறான், அங்க 11 அடி 12 அடி இருக்கும் அந்த சுவர், சான்ஸே கிடையாது, தாண்ட முடியாது. ஓடி போய் ஹிப் நான் பாருங்க தாண்டி அந்த பக்கம் குதிச்சிட்டான்.
அவன் ஓடினது அப்படி ஓடினாங்க. நான் அவனை பார்க்க, அவன் காலை பார்க்கறேன், அவன் பார்க்கறேன், ஓடி போய் விழுந்துட்டா, போலீஸ் பிடிச்சிட்டு வந்துருச்சு. அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன். பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எனர்ஜியை வேற நிலையில அவங்க செலுத்த முடியாமல் எங்கோ அவர்கள் உளவியல் ரீதியாக சிக்கி தவிக்கிறார்கள். சேனல் பண்ணுங்க, அவனை பிராக்டிஸ் பண்ணுங்க. அவனுக்கு மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் சவால் விட்டு சொல்றேன், அவன் நேஷனலுக்கு போவான், அவன் நேஷனல் ஹை ஜம்ப் ஆடுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு டேலண்ட் இருக்குன்னு சொன்னேன். 5 வருஷம் கழித்து தெரிந்து கொண்டேன், அவன் லாயோலா காலேஜ்ல பிகாம் முடிச்சிட்டு நேஷனலுக்கு அவன் ஹை ஜம்ப்க்கு போனான். இப்போ அவன் ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்டா இருக்கிறான். சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடியவர்களை தண்டித்து விடாதீர்கள். குழந்தைகளை அரவணைத்துக் கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆசிரியர்களை வல்ல இறைவன் உங்களுக்கு தரட்டும். உங்களை போல சிறப்பான பிள்ளைகள் எல்லா வீடுகளிலும் இருக்கட்டும். குழந்தைகளே, சிறகை விரி, எழு, பற. ஏன் தெரியுமா? நான் சிட்டுக்குருவின்னு என்ன நானே நினைச்சுக்கிட்டேன் உன் வயசுல. இல்ல, சிறக விரித்து பறக்க தொடங்கிய போதுதான் தெரிந்து கொண்டேன் நான் ராஜாளின்னு. நீயும் ராஜாளிதான். சிறகை விரி, எழு, பற. வானவெளி காத்திருக்கிறது. எந்த காலம் கூடுமோ அந்த காலத்தில் அந்த வானவெளியில் விரிந்த சிறகுகளுடன் நீண்ட பறத்தலில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.